அன்பார்ந்த சமூக வலைதள வாசக பெருமக்களே மற்றும் சமூக வலைதள நிபுணர்களே, அனைவருக்கும் வணக்கம். இதோ என் அருகில் வரும் கணக்குகளை பாருங்கள். தமிழகம் முழுவதும் பல பத்திரிகைகளில் 5000 ரூபாய் பரிசு போட்டியாக நான் அறிவித்திருக்கிறேன். இதில் 2010ஆம் ஆண்டு 2 பேருக்கு ஆறுதல் பரிசு வழங்கினார்கள். அந்த ஆறுதல் பரிசை பெற்றுக்கொண்ட பிறகு இதுவரை முழுவிடையும் யாரும் நிரூபிக்கவில்லை. அதனால்தான் நான் மீண்டும் 2 லட்சம் ரூபாய் பரிசு போட்டியாக நான் சமூக வலைதளங்களில் அறிவித்திருக்கிறேன். அதுவும் முதல் நபராக வெற்றி பெறும் நபருக்கு நான் தமிழக அரசு முன்னணியில் 2 லட்சம் பரிசு தொகை வழங்க தயாராக உள்ளேன். அதேபோல நான் ஏன் இப்படியெல்லாம் 2 லட்சம் பரிசு தொகை அறிவித்து வருகிறேன் என்றால், அதாவது இப்போ நம்மளெல்லாம் கடவுள் படைத்தது எதற்காக? எல்லோருமே உழைத்து வாழ வேண்டும். அந்த நடைமுறைக்குத்தான் நம்மளெல்லாம் படைத்திருக்கிறார் கடவுள். அப்போ அப்படிலாம் இருக்கும்போது நம்ம கடவுள் உழைப்பை ஏன் விட்டு கொடுக்கணும் என்று நான் இந்த போட்டியை மீண்டும் அறிவித்துள்ளேன். அப்போ அப்படி இருக்கும்போது இப்போ ஆறுதல் பரிசு மட்டும் வழங்கிவிட்டு, இப்போ 2010ஆம் ஆண்டு அந்த பரிசு வழங்கியது, இப்போ 2026 ஆகி போய்விட்டது. இதுவரை எவ்வளவு பேர் அதை திருட்டுத்தனமாக காப்பியடித்திருப்பார்கள்? சிந்தித்து பாருங்கள். நம்மளை கடவுள் என்ன திருட்டுத்தனமாக பயன்படுத்துறதுக்கு ஒன்றும் படைக்கலை. உண்மையாக உழைச்சி வாழ்றதுக்கு தான் நம்மளை கடவுள் படைச்சிருக்காரு. அப்படி இருக்கும்போது எதுக்கு திருட்டுத்தனம்? அது கேடுகட்ட கோலை வாழ்க்கை. அது மான ரோசம் சூடு சொரணை அதெல்லாம் இருக்காது. அந்த மாதிரி ஆளுகளுக்கு தான் அப்படி திருட்டு வாழ்க்கை. நான் அப்படி திருட்டு வாழ்க்கை வாழ ஆசைப்படவில்லை. அதனால தான் இந்த போட்டியை மீண்டும் 2 லட்சம் ரூபாய் பரிசாக அறிவித்துள்ளேன். அதுவும் அரசு முன்னணியில் நான் வழங்க தயாராகவும் உள்ளேன். அப்படி இருக்கும்போது மக்கள் யாரும் சந்தேகப்படக்கூடிய அவசியமில்லை. அதேபோல் கின்னஸ் ரெக்கார்டும் பெற்றிருக்கிறேன். நீங்கள் சமூக வலைதளங்களில் தேடி பார்த்தால் என்னுடைய ரெக்கார்டு கிடைக்கும். அப்போ அதிலிருந்து நீங்கள் உண்மையாக நம்பலாம். அதேபோல் உங்களுக்கு மேலும் சந்தேகமடைந்தால் இப்போது மாண்புமிகு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் முன்னிலையில் வேண்டுமானாலும் நான் எடுத்துக்காட்டு கணக்கை கூறி அவரிடம் நிரூபிப்பேன். அப்போ அந்த உலக மக்களுக்கு யாருக்குமே சந்தேகம் என்று வராது. அதனால தான் நான் இப்படி சொல்கிறேன். புரிந்து கொண்டீர்களா? சிந்தித்து செயல்படுங்கள். திருட்டுத்தனமாக இதை காப்பியடித்து பிழைக்கிறவங்களுக்கு இடம் கொடுக்காதீர்கள். உண்மையாக உழைச்சி வாழ்கிறவங்க. அப்போ கடவுளுக்கு நம்பிக்கை தருவாங்க. நம்ம ஏன் பண்ணணும்? உண்மையாக உழைச்சி வாழ்கிறவங்க சிந்தித்து பாருங்கள். அதனால் யாருக்குமே இப்படி இடம் கொடுக்காதீர்கள். அதேபோல் இதோ மீண்டும்
சொல்ல வருகிறேன், நன்றாக கவனிங்கள். இதோ போன முறை நான் வெளியிட்ட வீடியோவில், அதாவது இந்தியாவின் கடனையே அடைக்கிறேன் என்று நான் சொல்லியிருந்தேன். அதாவது இந்த போட்டியை விலைக்கு விற்று, விலைக்கு யாராவது இதை வாங்கினால் அந்த பணத்தை வைத்து நான் இந்தியாவின் கடனை அடைக்கிறேன் என்று நான் சொல்லியிருந்தேன். அப்படி சொன்னதை வைத்து பல பேர் இப்போ ஒரு பைத்தியக்காரன் வளர்றான் அப்படி என்று பேசிக்கொண்டு இருந்திருக்கிறார்கள். அப்படி பேசிக்கொண்டு இருக்கிற அளவுக்கு நீ ஏன் இடம் கொடுக்குற? அப்போ இப்படி திருட்டுத்தனமா என்னுடைய போட்டியை நீ காப்பிடிக்கலாமா? கொஞ்சமாக சிந்திச்சு பார்க்கணும்ல. அப்போ நீ உண்மையாக உழைச்சுவாள். உண்மையாக உழைச்சா நான் எதுக்கு அப்படிலாம் சொல்ல போகிறேன்? எனக்கு என்ன தேவையாக இருக்குது? எதுக்காக சொல்ல வரேன்னு, நீ உண்மைக்கு இடம் கொடுக்கல. நான் உழைச்சி வாழ்ந்தவன். உண்மையாக இந்த கணக்கை உழைச்சி நான் கண்டுபிடிச்சிருக்கிறேன். அப்படி இருக்கும்போது நான் எவ்வளோ கோடிக்கு வேண்டும்னாலும் இந்த கணக்கை நான் விற்க எனக்கு உரிமை உள்ளது. அதை யாரும் இவ்வளோ கோடிக்கு நீ விற்காதே என்று சொல்வதற்கு உரிமை கிடையாது. கடவுள் என்ன, உழைச்சி வாழு, அதிலிருந்து ஊதியத்தை பெற்று நீ அளவா செலவு பண்ணி வாழ்ந்துக்க, அப்படி என்று தான் நம்மளை கடவுள் படைச்சிருக்காரு. அப்படி இருக்கும்போது நான் எத்தனை கோடி விலைக்கு வேண்டுமானாலும் விற்க தயாராக இருக்கிறேன். அதாவது எப்படி என்றால், இதை யாரும் பல கோடிக்கு நீ விற்காத, ஏன் விற்கிற அப்படி என்று கேட்கறதுக்கு உரிமை இல்லை. அது நானாக பார்த்து முடிவெடுப்பது தான். அப்போ கடவுள் என்ன, உழைச்சி வாழ்றதுக்கு அப்படி தான் படைச்சிருக்காரு. அப்போ நான் அதை நிறைவேற்றிருக்கிறேன். அப்போ அதை திருட்டுத்தனமாக நீ ஏன் காப்பி அடித்து வாழ்கிற? அதனால தான் எனக்கு இந்த மாதிரி அறிக்கையெல்லாம் நான் வெளியிட்டிருக்கிறேன். புரிந்து கொண்டீர்களா? சிந்தித்து செயல்படுங்கள். திருட்டு மக்களுக்கு இடம் கொடுக்காதீர்கள். அதே போல் 200 லட்சம் கோடிக்கு நான் விற்பனை செய்யவும் தயாராக இருக்கிறேன். அதே போல் லட்சத்துக்கு லட்சம் கோடி அப்படி ஒரு கணக்கையும் நான் விலைக்கு விற்க தயாராக இருக்கிறேன். அதாவது 200 லட்சம் கோடினா அது ஒரு சாதாரண கணக்கு. அதாவது லட்சத்துக்கு லட்சம் கோடினா அது வேறு கணக்கு. அப்படி கணக்கையெல்லாம் நான் விலைக்கு விற்க தயாராக இருக்கிறேன். அதே போல் இப்போ யாரும் ஏன் அவ்வளோ விலைக்கு விற்கிறான் என்று யாரும் சொல்ல முடியாது. எனக்கு என்ன, கோடிக்கு கோடி லட்சம் கோடி விற்கிறதுக்கு வேண்டுமானாலும் எனக்கு உரிமை உண்டு. அதை யாரும் இவ்வளோ கோடிக்கு விற்காது என்று சொல்ல முடியாது. அதாவது கோடிக்கு கோடி லட்சம் கோடி அப்படின்னு என்றால், அதாவது லட்சம் கோடியிலே கோடிக்கு கோடியாக வர வேண்டும். அதாவது 1 26 ஜீரோக்களை கொண்டது. அதுதான் கோடிக்கு கோடி லட்சம் கோடி. புரிந்து கொண்டீர்களா? அந்த அளவுக்கு வேண்டுமானாலும் எனக்கு இந்த கணக்கை நான் விற்கிறதுக்கு எனக்கு உரிமை உண்டு. அதை யாரும் இது இவ்வளோ கோடிக்கு நீ விற்காத என்று சொல்ல முடியாது. நன்றாக சிந்தித்து செயல்படுங்கள். இது எதுக்காக நான் இப்படிலாம் விற்கிறேன் என்றால், இந்த திருட்டு மக்கள் இந்த உலகில் இதை பயன்படுத்தக்கூடாது. உண்மையாக உழைக்கிற மக்களுக்கு மட்டும்தான் இது பயன்பட வேண்டும். அதுக்காகத்தான் நான் இவ்வளோ கோடிக்கு இதை விலைக்கு விற்க தயாராக இருக்கிறேன். அதேபோல மேலும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால், அதாவது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் முன்னணியில் நான் ஜெயிச்சு காட்டுவேன். அதேபோல் அதாவது இந்திய ஜனாதிபதி மாண்புமிகு திரௌபதி முர்மு அவர்கள் முன்னாடி வேண்டுமானாலும் நான் ஜெயிச்சு காட்டுவேன். புரிந்து கொண்டீர்களா? அப்புறம் இதுக்கு மேலே என்ன நம்பிக்கை வேணும்? சிந்திச்சு செயல்படுங்க, மற்றவங்களுக்கு இடம் கொடுக்காதீங்க. அதனால தான் நான் இப்படி ஒரு போட்டியை அறிவித்துள்ளேன். அனைவருக்கும் வணக்கம்.